இது இலங்கை அதிபர் சேவையின் தரம் 3 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிகழ்நிலை மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக எவ்வாறு நாங்கள் விண்ணப்பிப்பது தொடர்பான ஒரு சிறிய காணொளி ஒன்றை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக தர இருக்கின்றோம். உங்கள் வசதிக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் இருந்தும் அல்லது டெஸ்க்டாப் மூலமாகவும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதில் நீங்கள் சொல்ல வேண்டியது, கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு தெரியும், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய மெனூஸ் இருக்கும், அவர் சர்வீசஸ்ன்னு சொல்லி. அதில் கீழே போனால் கீழே கடைசி உள்ள ரோவுக்கு மேலே உள்ளதில் 2 விஷயம் இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கூல் எக்ஸாம்னு சொல்லி, அடுத்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் இபி எக்ஸாம்னு சொல்லியிருக்கும். அதுக்குள்ளே தான் எங்களோட அந்த பிரின்சிபல் சர்வீஸுக்குரிய ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் இதில் 3 விஷயம் இருக்கும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் கோலிங் சிஸ்டம்னு சொல்கிறது, அதில் ஒன்று அப்ளை ஃபார் எக்ஸாம், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், அடுத்து எடிட் சப்மிட்னு சொல்லி 3 பட்டன் இருக்கும். அதில் அப்ளை ஃபார் எக்ஸாம்னு சொன்னால் நீங்கள் விண்ணப்பிக்கத்தக்க பரீட்சைகள் பட்டியல் உண்ட இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். அது ஆக்டிவாக உள்ள எல்லா பரீட்சைகளுக்குமான அந்த விஷயங்கள் இருக்கும். அடுத்தது கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சொல்லி, இது தபால் காரியாலயம் இல்லாட்டி இலங்கை வங்கியின் கிளைகளையாவது மூலமாக கொடுப்புணவு செய்கிறதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை முன்னோக்கி செல்றதுக்கு கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சொல்லியிருக்கு. அடுத்து எடிட் சப்மிட் பட்டன் சொல்லி, இதில் சப்மிட் செய்யப்படாத விண்ணப்ப படிவங்கள் திருத்தங்களை மேற்கொள்ள சம்பந்தமாக இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் முதலாவது பாவிக்க போகிறது இந்த அப்ளை ஃபார் எக்ஸாம்னு சொல்கிற பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஆக்டிவாக உள்ள சில பரீட்சைகள் தோன்றும். அதில் கடைசியாக வந்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு கடைசியாக இந்த இருக்குது, இதில் லிமிட்டட் competitive examination recruitment to grade 3 of the Sri Lanka Principal Service 2025 சொல்லியிருக்கும். இது கட்டணம் 1200 ரூபா. இதில் க்ளோசிங் டேட் போட்டிருக்கு பாருங்கள். இதில் 19 டிசம்பர் 2025 இரவு 9 மணிக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே உங்களுக்கு கெசட் தரப்பட்டிருக்கு. அந்த கெசட்டை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்வையிட்டுக் கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால். இதில் சிங்கள மொழி மூலமாகவும் அடுத்தது ஆங்கில மொழி மூலமான கெசட், அதுவும் ஆங்கில மொழி மூலமான முழுமையான கெசட் இல்லை, இதில் ஒரு பகுதி அளவிலான கெசட் தான் இருக்குது, தமிழ் மொழி மூலமான கெசட் இல்லை. ரைட். அப்புறம் இதில் அப்ளை பட்டன் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட என்ஐசி நம்பரை உட்புத்துங்க. இப்போ நான் உதாரணமாக இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இது எந்த இதை யூஸ் பண்ணி செய்கிறோம். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் எப்படியா இருக்கணும்னு சொன்னால், இந்த மொபைலை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற ஆக்டிவாக உள்ள மொபைல் நம்பரை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இதில் பிறகு பிரச்சனை வரும். நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் மறந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த மொபைல் நம்பர் தேவைப்படும். அதெல்லாம் ஆக்டிவாக உள்ள மொபைல் நம்பர் இது பண்ணுங்கள். அடுத்தது இதில் உங்களோட ஆக்டிவாக உள்ள, நான் சொல்கிறேன்னா அந்த ஆக்டிவாக உள்ளதுன்னு சொல்லி அந்த இமெயில் ஐடியை என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பாவீங்க. உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாத அல்லது பிறகு பாஸ்வேர்ட் மறந்து திரும்ப அக்சஸ் இல்லாத அப்படியான இதுகளை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட இதை க்ரியேட் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இமெயில் ஐடி கட்டாயம் பாவிச்சுக்கொள்ளுங்க. பிறகு அக்ரி பண்ணுங்கள். ஐ எம் நாட் ரோபோட்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட் பட்டனுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஓடிபி ஒன்று உங்களோட ஃபோனுக்கு வரும். அதாவது 1 டைம் பாஸ்கோட்னு சொல்கிறது அதுக்கு வரும். உங்களோட இமெயிலுக்கும் வரும், நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கும். அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கும் வரும். அப்போ நான் எனக்கு வந்த இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 இலக்க அநேகமாக 4 இலக்க ஓடிபி ஒன்று வரும். பிறகு சப்மிட் பட்டனை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் என்ன மாதிரி நிரப்புறோன்னு சொல்லி நாங்கள் இதில் அறிஞ்சு கொள்ளலாம். ரைட். இதில் இதான் விஷயம். இதில் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே உங்களுக்கு நேரடியாக கொண்டு போகும்.
அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட 4 வகையான டீட்டெயில்ஸ் நிரப்ப வேண்டி வரும். ஒன்று மீடியம், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அது சம்மந்தமாகவும், அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி, அடுத்தது சர்வீஸ் சம்மந்தமாகவும், அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக நீங்கள் ஒவ்வொரு தரமும் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சப்மிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் முதலாவது மீடியம், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் மீடியம்னு சொல்லி, மீடியம் ஆஃப் அப்ளிகன்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். நீங்கள் என்ன மொழியில் நீங்கள் இதில் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த மொழியை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரும் வரும். அடுத்தது உங்களுக்கு இபி சம்மந்தமாக அதுக்கு பிறகு வர எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள தான் வரும். அப்போ நீங்கள் கவனமாக இதை உங்களோட இதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சிட்டி நம்பர் அண்ட் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர். அதில் 2 சாய்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த சிட்டியும் சூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்குரிய தேவையான சிட்டிஸை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 25 மாவட்டங்கள்லையும் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இருந்தாலும் அந்த 25 மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் போதிய அளவு பரீட்சார்த்திகள் இல்லாத பட்சத்தில் அண்மையில் உள்ள வேறொரு சென்டருக்கு உங்களை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு நான் எனக்கு திருவண்ணாமலைன்னு சூஸ் பண்ணுறேன். 2வது பக்கத்தில் உள்ளது பெட்டிக்குளவாக இருக்கும், எனக்கு ஈஸியாக இருக்கும். அல்லது வவுனியா ஏதாவது நான் அதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது பிரச்சனை இல்லை, எதையும் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, அதாவது சேவையாற்ற போகிறீங்கன்னு சொல்லி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு 3 இடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு தெரியாது எந்தெந்த இடங்களில் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது. அது எப்போ அந்த வேக்கன்சியை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூவுக்கு செலக்ட் பண்ணப்படும் போது தான் அந்த வேக்கன்சி டீட்டெயில் அறிவிப்பாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொரு 3 ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் பக்கத்தில் உள்ளதை சூஸ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு விரும்பின இடங்களில் உள்ளதை நான் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக இதை போடுறேன். அப்போ 3 இடம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறது. முதலாவது ப்ரிஃபரன்ஸ், 2வது, 3வது. அடுத்தது the districts and district numbers where vacancies exist are specified in the gazette notification சொல்லி இதில் நான் தமிழை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மீடியம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு சொல்லி என்ன மீடியத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இது பண்ண போகுது. அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட டீட்டெயிலை போடுங்க. இதில் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருக்குறாங்க. இதில் இதை போடுறதுக்கு என்னது கேபிட்டல் லெட்டர்ஸில். அப்போ அதையும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்டர் பண்ணிக்கொள்கிறேன் சாம்பிளுக்காக வேண்டி. அடுத்தது லாஸ்ட் நேம் வித் இனிஷியல்ஸ். இப்போ இதில் பாருங்கள், இந்த குணவர்தன் சொல்லி இதில் லாஸ்ட் நேம், அந்த லாஸ்ட் நேமை போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட இனிஷியலை போடணும். சரி, நான் இப்படி போடுறேன்னு எனக்கு வந்ததால் இந்த இதை போடணும். கமா போட்டு அடுத்தது இனிஷியல், இவ்வளோதான். அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ் வித்தவுட் போஸ்டல் கோட் இல்லாமல் நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை போடுங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் போடுங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. இதில் போஸ்டல் டவுன் இல்லாமல் இதில் போட சொல்லியிருக்கு. நான் இந்த அட்ரஸை போட்டிருக்கிறேன். அடுத்தது போஸ்டல் டவுன் பெர்மனன்ட் அட்ரஸ், இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் அதே தான் வரும். போஸ்டல் அட்ரஸுக்கு இதில் மேக்ஸிமம் 30 லெட்டர்ஸ்னு சொல்லி இதில் அட்ரஸ் தேவையில்லை. இதில் உங்களோட போஸ்டல் டவுனை மட்டும் போடுங்க. இந்த போஸ்டல் டவுன் உங்களுக்கு அந்த கோடெல்லாம் இருக்கும். அடுத்தது ஒஃபிஷியல் அட்ரஸ்ன்னு சொன்னால் உங்களோட எந்த ஒஃபிஷியல், இப்போ நீங்கள் அநேகமாக எல்லோரும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க, அப்போ அந்த அட்ரஸை போட்டால் சரி. இப்போ ஸ்கூலோட பேரையும் போட்டு போடலாம். நான் உதாரணத்துக்கு போடுறேன், இப்படி போடுவோம், இப்படி போடலாம். முழு இதையும் போடலாம். அடுத்தது இமெயில் ஐடி நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது இருக்கும், அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. இது ஜெண்டர், உங்களோட
மொபைல் நம்பரை கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே யூஸ் பண்ண மொபைல் நம்பரை கொடுங்க. அது லேண்ட்லைன் ஏதாவது இருந்தால் போடுங்க. உங்களோட அநேகமாக ஆஃபீஸ் லேண்ட்லைன் இருக்கும், அந்த லேண்ட்லைனை போடுங்க. அது டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களோட ஆண்டை செலக்ட் பண்ணலாம். இதில் இதில் இந்த ஆண்டு கிளியராக போடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் அடுத்தது இந்த மாதம், அடுத்தது எத்தனாம் தேதி அதை போட்டுக்கணும்னு சொன்னால் சரி. இது ஏஜ் ஆஸ் அட் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இல்லை 19/12/2025 தான் க்ளோசிங் டேட். அதால் இந்த ஏஜை நீங்கள் சும்மா கழிச்சு மினக்கிறத விட அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அடுத்து க்ளோசிங் டேட் டிசம்பர் 19 நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டா உங்களோட கால்குலேட்டர் வரும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணால் சரி. இப்படி தான் வரும். இதில் இதை காப்பி பண்ணி நீங்கள் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வேலை. அது சர்வீஸை கேட்குறாங்க. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ டீச்சர் இன் த ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ்னு சொல்லி டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் தான் கேட்குறது. அது வேணுமா உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டை கொடுங்க. அது டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீஸ், உங்களுக்கு தெரியுமா அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் உங்களுக்கு, அந்த டேட்டை போடுங்க. கன்ஃபர்மேஷன் டேட்டை போடுங்க. ரைட், சாம்பிளுக்காக ஒர்க் போடுறோம். பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள், உதாரணமாக நீங்கள் ஸ்கூல்னு சொன்னால் அந்த ஸ்கூலோட பேரே போடலாம், பிரச்சனை இல்லை. போடலாம். அடுத்தது சர்வீஸ் பீரியட் ஆஸ் அட் 19th December 25, எவ்வளோ காலம் சர்வீஸ் பீரியட், அதுக்கு நீங்கள் அந்த ஏஜ் கால்குலேட்டரில் பயன்படுத்தலாம். நீங்கள் என்னென்னு சொன்னால் இதில் ஏஜ் கால்குலேட்டரில் அந்த டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்கிறது இது க்ளோசிங் டேட். இந்த க்ளோசிங் டேட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டை இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்தா ஓட்டோவாக இதில் வரும். அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஓட்டோவாக நீங்கள் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விடுங்க. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு அனுப்பி விட்றேன். ஆல்ரெடி நான் செஞ்சு காட்டினதுக்காக வேண்டி நான் திரும்ப அதில் டச் பண்ணலை. ரைட், அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் 3 விஷயம் கேட்குறாங்க. பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஇடி ஏதாவது இருந்தால் போடுங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போடுங்க. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன், அடுத்தது டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், அடுத்தது நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங் சர்வீஸ். அது ஏன் கேட்குறாங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் அந்த கெசட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த குவாலிஃபிகேஷன் அந்த விஷயத்தில் இந்த எல்லாமே இருக்குது இதில். அதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தம் இது கேட்ட விஷயமே எல்லாம் இதுக்குள்ளே அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த இதைத்தானே அவங்க இதில் கேட்குறாங்க உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ரைட், இதில் நீங்கள் இது சாம்பிளுக்கு நிறப்பாட்டி இதில் போகாது. உதாரணமாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் எடுத்தீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில் போடுங்க. சர்டிஃபிகேட் இஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்லியிருக்கும், அதை போடுங்க. அடுத்தது பேச்சுலர்ஸ் டிகிரியா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவா டீச்சர் அது என்னன்னு சொன்னாலும் அதை போடுங்க. இதில் ப்ளீஸ் இன்க்ளூட் ஒன்லி இன்ஃபர்மேஷன் அபவுட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தட் குவாலிஃபை யூ டு அப்ளை இன் அக்கார்டன்ஸ் வித் 6.2 கெசட் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6.2ல் தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிளியராக இந்த இதில் உள்ளது நீங்கள் எலிஜிபிள்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஒவ்வொரு தரம் நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளுங்கள். நான் சேவ் பண்ண மறந்துட்டு நான் சேவ் பண்ண சக்ஸஸ்ஃபுல் சேவ்னு சொல்லி வரும். அப்புறம் எல்லாம் ஓகேன்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன். அப்புறம் இதில் ஒரு ஓவராலாக ஒரு ஃபார்ம் ஒன்று ப்ரிவியூ ஒன்று வரும், அப்ளிகேஷன் ப்ரிவியூ. அந்த ப்ரிவியூவில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது பிள்ளைகள்னு சொன்னால் இது பண்ணுங்கள்.
அடுத்தது இதில் மேலதிகமாக வரும் அப்ளிகன்ட் சர்டிஃபிகேஷன், அடுத்தது அமெரிக்கன் அப்ளிகன்ட் சர்டிஃபிகேட், அடுத்தது பிரின்சிபல் சர்டிஃபிகேஷன், அடுத்தது சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஜோனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன். இந்த மூன்றும் அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதால் ஃபில் பண்ண வேண்டி வரும், என்னது கையால் ஃபில் பண்ண வேண்டி வரும். இதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு இந்த கெசட்டில். ரைட், இதில் நான் காட்டுறேன் அந்த விஷயத்தை. ரைட், இதில் இருக்குது, இதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த வசனம், ஆஃப்டர் தி அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் ஆன்லைன் இட் ஷுட் பி டவுன்லோடட். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி the relevant parts of the printed copy should be filled by hand, கையால் நிரப்பணும். தேவையான பகுதிகளை the applicant signature வைக்கணும். should be certified, அதாவது certify பண்ணணும் உங்களோட பிரின்சிபலால். and the certification should be done by the head of the relevant institution and அது zonal director of education வரும் அதில். and should be sent by registered post, அது ஒரு ரெஜிஸ்டர் கவரில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு ஃபைனல் டேட் ஆஃப் அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த டேட்டுக்கு முதல் நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். அதோட மேலதிகமாக சொல்கிறாங்க, காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் டு த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இன்க்ளூசிங் த பர்சனல் ஃபைல். அந்த பர்சனல் ஃபைலில் உள்ளடக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனுக்கு பர்சனல் ஃபைலுக்கு ஒரு காப்பியை கொடுக்கணும். and the copy of the application certified by the head of the institution, letter of confirmation. இதில் அந்த certify பண்ணப்பட்ட head of the institution certify பண்ணப்பட்ட application அதோட confirmation letter சப்மிட் பண்ணணும். applicants call for இன்டர்வியூக்கு அழைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ரெண்டையும் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி 1200 கட்ட வேண்டி வரும். அப்புறம் திரும்ப ப்ரொசீட் டு பேமெண்ட். அதில் 2 ஆப்ஷன் வரும். ஒன்று விசா கார்டை பயன்படுத்தி செய்கிறது, அடுத்தது பே வித் பிஓசின்னு சொல்லி. இதில் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக இல்லை, இதில் பிஓசி பேமெண்ட் ஒன்று இருக்குது. இதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இதில் நேரடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் உடனே. மேலே உள்ளது கார்டில், கீழே உள்ளது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொண்டு வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து கொண்டு போய் அங்கே பிஓசி ஏதாவது பிரான்ச்சில் கொண்டு பேமெண்ட்டை கட்டிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து திரும்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நான் கார்டை இது பண்ணிவிட்டு ஈஸியான வழி, அது உங்களோட கார்டு டீட்டெயில் அதெல்லாம் கேட்கும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணப்பட போகிறேன்னு சொன்னால் நான் அப்ளை பண்ண போகிறல. இதில் கார்டு நம்பர், அடுத்தது எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், அடுத்தது எல்லாம் கேட்கும். அதில் பிறகு பே நவ், இதில் அடிஷனலாக 21 ரூபா சார்ஜ் ஒன்று வெட்டும். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இது பண்ணிவிட்டு என்னது இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் இதுக்கு போய் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இது பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட்னு சொன்னோன்னா அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் கொண்டு வரும். உங்களோட சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். அதில் உங்களோட முழு பேரையும் அடிச்சுட்டு சப்மிட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அது 2 டிக் பண்ணுற விஷயம் கொண்டு வரும். ஓகேன்னு சொல்லி டிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட்னு சொல்கிற ஒரு இது வரும். அதை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃபர்தராக நீங்கள் மற்ற விஷயங்களை செய்யலாம். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஐக்யூ சென்டர் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு எந்த நேரத்திலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் ஏதாவது தவறுகள் காணப்படும் பட்சத்தில் நீங்கள் எங்களை அணுகி சுட்டி காட்ட முடியும். தேங்க்யூ வெரி மச்.